நிலையில் ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழு 8ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் ஆன்லைன் மூலமாகத்தான் கூடியது. ஜூம் ஆப் வழியாகத்தான் நாங்கள் கூடினோம். அவரவர் இருப்பிடத்திலிருந்து அதில் கலந்து கொண்டார். ஏற்கனவே நாங்கள் இடதுசாரிகளுக்கு அப்படித்தான் சொல்லியிருந்தோம். நீங்கள் எடுத்த முடிவு என்ன என்று தெரிந்த பிறகுதான் அந்த முடிவை ஒட்டி நாங்கள் விவாதிப்போம் என்று சொல்லியிருந்தோம். ஆகவே நாங்கள் 6 மணிக்கு கூடி 8:30 மணி 8:45 மணி வரையில் அந்த கூட்டம் நடந்தது. அந்த இரவே நாங்கள் அந்த முடிவை அறிவிக்க முடியாது. எதிரும் எதிருமான சில கருத்துக்கள் வந்தன. ஆகவே நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது 9ஆம் தேதி காலை 11 மணி அளவில் அல்லது அதற்கு மேல் செய்தியாளர்களை சந்திக்கலாம் என்று எண்ணியிருந்தோம். அதை அறிவிக்கிறோம். நாங்கள் யாருக்கும் எந்த ஊடகத்திற்கும் 11 மணிக்கு நாங்கள் சந்திக்கப் போகிறோம் என்று அறிவிக்கவில்லை. ஊடகவியலாளர்கள் அவர்களாகவே ஒரு யூகத்தின் அடிப்படையில் கட்சி அலுவலகத்தில் வந்து காத்திருந்தார்கள். நாங்கள் 11ஆம் தேதி ஊடகவியலாளர்களை சந்திக்கப் போகிறோம் என்று எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் செய்தோம். அது உயர்நிலைக்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவுகளை தலைவர் என்கிற முறையில் நான் பரிசீலித்து இறுதி முடிவை எடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அடுத்த நாள் காலை 10 மணிக்கு கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், ரவிக்குமார் ஆகியோரை அழைத்து அவர்களோடு மட்டும் நான் கலந்தாய்வு செய்தேன். இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அதைப்போல் நாமும் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிப்பது அமைச்சரவையில் இடம்பெற வேண்டாம் என்கிற கருத்தை நான் வலியுறுத்தினேன். இடதுசாரிகள் அப்படி எடுப்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் நாம் விளிம்பு நிலை மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறோம். நாம் அதிகார பகிர்வை கோருகிறவர்கள், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை பொதுச் செயலாளர்கள் வலியுறுத்தினார். அது தொடர்பாக இறுதி முடிவு எடுப்பதில் சற்று எங்களுக்கு தாமதம் ஏற்பட்டது. அது பெரிய தாமதம். எங்களுக்கு தேவையான கால அவகாசம் நாங்கள் அதிகாரபூர்வமாக அறிவிக்காத நிலையிலும் 11 மணிக்கு ஊடகவியலாளர்கள் வந்துவிட்டதனால் இது தாமதம் என்கிற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினார். நாங்கள் அழைக்கவில்லை. ஊடகவியலாளர்களாகவே வந்து அமர்ந்து காத்திருந்தார்கள். நாங்கள் எங்களுக்குள்ளாக பேசி முடிவு செய்வதற்கு முன்னரே ஏன் இன்னும் அறிவிக்கவில்லை என்று ஊடகங்களில் அறிவுஜீவிகள் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். எங்கள் கட்சியில் இருந்து யாரும் தாவேகா தரப்பில் எந்த கோரிக்கையும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக வைக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதா அல்லது ஆட்சியில் பங்கேற்பதா என்பது குறித்தே முடிவெடுக்காமல் இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது எப்படி நாங்கள் பேச முடியும்? நீங்கள் சொன்னதைப் போல ஒரு தகவல் இருந்தது உண்மைதான். ஆனால் அதற்கு நாங்கள் இணங்கவில்லை. முதல்ல அதிமுக தரப்பிலிருந்து அணுகிறாங்களோ, அதிமுக தரப்பிலிருந்து யாரு அணுகினார்கள்? அதற்கு நாங்கள் உடன்படவில்லை என்பதனால்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். உண்மை. நீங்க இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, நாங்கள் இந்த முடிவை உயர்நிலைக்குழு எடுத்த முடிவு. அமைச்சர்கள் பங்கேற்பதா கூடாதா என்பது குறித்த விவாதம் தான் 11 மணிக்கு மேல் நடந்தது. இரண்டாவது, தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போடலாம். சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் விருதுநகரில் இருக்கிறார், ஒருவர் காட்டுமன்னார் கோயிலில் இருக்கிறார். காட்டுமன்னார் கோயிலில் இருந்தவர் இரவே வந்துவிட்டார். விருதுநகரில் இருந்தவர் அடுத்து 9ஆம் தேதி காலை விமானம் பிடித்துதான் சென்னைக்கு வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேரவே 11 மணிக்கு மேலாகிவிட்டது. நான் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்தேன். அவர் என்னை தேடி வருவதற்கே மதியம் 1 மணிக்கு மேலாகிவிட்டது. கிட்டத்தட்ட 2 மணி தான் அவர் வந்து சேர்ந்தார். அப்போ சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாமல் நான் எப்படி கையெழுத்து போடுவேன்? அதை அதிகாரப்பூர்வமாக எப்படி அறிவிப்பது? ஆக கட்சி நடத்துகிறவர்களுக்குத்தான் தெரியும் ஒரு முடிவை எடுப்பது, அதுவும் நெருக்கடியான நேரத்தில் எப்படி முடிவை எடுப்பது, எல்லோரையும் சமாதானப்படுத்துகிற அளவுக்கான ஒரு முடிவை எடுப்பது. இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உதிரிகளாக இருப்பவர்கள், கட்சிக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள், வெறுமன நுனிப்பில் மேய்கிறவர்கள், வாய்க்கு வந்தபடி திருமாவளவன் அதை பேசுகிறான், இதை பேசுகிறான், அப்படி பேசுகிறான், திரைமறைவில் பேசுகிறான் என்றெல்லாம் அவதூறுகளை பரப்பியது வருந்தத்தக்கது. நாங்கள் உயர்நிலைக்குழு முடிவை எடுத்தாலும் கூட டிவிகேவுக்கு சப்போர்ட், அவ்வளவுதான். ஆனால் அதை
அமைச்சரவையில் பங்கேற்று ஆதரவு தெரிவித்ததா வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்ததா இந்த முடிவை எங்களால் அந்த ஆன்லைன் கூட்டத்தில் எடுக்க முடியும். அதுக்கு ஒரு கருத்து ஆகவே தலைவர் முடிவெடுக்கிறார். இதுதான் ஒவ்வொரு முறையும் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற நடைமுறை. ஏனென்றால் ஒரு குழப்பமான நிலை இருக்கிறது. ஒரு தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கடைசியாக சொல்வார்கள் முன்னணியில் இருப்பாங்க. அப்போ அந்த நிலையிலே கூட நான் தனியாக எடுத்தால் நல்லா சரியாக இருக்காது என்கிற அடிப்படையில் பொதுச் செயலாளர்களை வரவழைத்து நான் தங்கியிருந்த இடத்துக்கு வரவழைத்து அவர்களோடு பேசுவதற்கு பகல் 12 மணி ஆகிவிட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சேர 2 மணி ஆகிவிட்டது. அதன் பின்னர் தான் எங்கள் கடிதத்தை நாங்கள் சார் இதில் 2 விஷயம் சார். ஒன்று ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது உங்களோட கோரிக்கை, விஜயும் அதை முன் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது 2 ஆப்ஷன், ஒன்று சிஎம் கேண்டிடேட்டாக உங்களுக்கு சிஎம்மாக உங்களை ஆக்குறது, இன்னொன்று வந்து நீங்கள் கேட்டால் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க அமைச்சரவை. இந்த 2மே நிராகரிக்க காரணம் சார் விசிக. எங்கள் வலிமையை உணர்ந்து பொதுமக்களுடைய உணர்வுகளை புரிந்து சூழலுக்கு ஏற்ப இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். வெறும் பதவி அதிகாரம் என்கிற அடிப்படையில் உடனே போய் நாம் ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. நிதானமாகத்தான் முடிவு எடுக்க முடியும். இந்த முடிவுங்கிறது மேஜர் டெசிஷன். இது வந்து மிகப்பெரிய முடிவு. வெறும் பதவிக்கான முடிவாக உடனே போய் நாம் எடுத்துவிட முடியாது. ஆகவே எங்களுடைய எதிர்கால அரசியலையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எதிர்காலத்தில் எடுக்கப் போகிறோம் என்பதையெல்லாம் பரிசீலித்து தான் முடிவெடுக்கிறோம். அதனால்தான் நாங்கள் இப்போதைக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிற என்ற முடிவை எடுத்தோம். ஆனாலும் இன்னும் அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அதாவது ஆட்சியில் பங்கேற்பது குறித்த கருத்தை முன்னணி தோழர்கள் இன்னும் என்னிடத்தில் வலியுறுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் இன்னும் ஒரு தீர்மானகரமான முடிவுக்கு அந்த நிலைப்பாட்டில் வரவில்லை. நீங்க இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டது திமுக பின்னாடி இருந்து உங்களை சொல்றாங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க அழுத்தம் சொன்னதுனால திமுகங்கிறது யாரோ கிடையாதுங்க. அவங்க எங்க கூட்டணி தானே. நாங்க திமுக கூட்டணி தானே இருந்தோம். நாங்க திமுக கூட்டணி கொஞ்சம் அந்த திமுக ஒரு கருத்து சொல்லுங்க. திமுக நாங்க திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கோம். இப்போ கூட்டணியில் இருக்கும்போது அவங்க ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாங்கன்னா அந்த ப்ரப்போசலை வந்து நாங்கள் வந்து தூக்கி எறிந்து விட முடியாது. நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களோடு இணைந்து பயணப்பட்டிருக்கிறோம். பல போராட்ட களங்களில் பயன்படுத்தி நின்றிருக்கிறோம். எனவே அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே ஆட்சி அமைப்பதற்காக மட்டும் எங்கள் ஆதரவை நல்குகிறோம் என்றுதான் நான் 9ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் ஊடகவியலாளர்களை சந்திப்பது கூறினேன். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே இன்னொரு கட்சிக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு ஆதரவை நல்கியிருக்கிறோம். அவ்வளவுதான். அமைச்சரவையில் இடம்பெற்றால் நாங்கள் கூட்டணியை ஒற்றாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று அந்த முடிவை எடுப்பதா இல்லையா என்கிற ஒரு எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நேர்வு. ஆக அது தொடர்பாக விவாதிப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படாத எதுக்காக வந்து இவ்வளவு தூரம் இழுபறி பண்றாங்க, ஏன் வந்து தாமதப்படுத்துறாங்க, இவங்க எதுவும் திரைமறைவிட பேரம் பேசுறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தை நடத்துறது எங்களுக்கு அவங்களோட எந்த அக்சஸும் கிடையாது. நீங்க சொன்னீங்க இன்னமும் அமைச்சர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு எங்க கட்சி தோழர்கள் ஃபியூச்சர்ல மரியாதை சந்திக்க வராது. அந்த இடத்துல போய் நாங்கள்